Friends, so we are going to start with Keats's ode on a Grecian urn. நம்ம writer introductionலே பார்த்தோம். It is one of the 1819 odes. So 6 odes அதில் எழுதினார் அப்படின்னு பார்த்தோம். And the background also we were discussing. So அந்த டைம்ல தான் he was about to complete his career as a poet, finish his career as a poet. So அது முடிக்கிறப்ப he has written some 6 odes which are kept as highest ranking odes among English writers. So இங்கிலீஷ்ல சிறந்த ஓட்ஸ்ல இந்த ஆறுமே சொல்லுவாங்க. Okay. So a background information about Keats's ode on a Grecian urn. Type, obviously it is an ode. So இதோட full title ode on a Grecian urn, nothing changes. So written in 1819, published next year 1820. 1819 odes எதனால அந்த டைட்டில் வந்துச்சுன்னா அந்த வருஷம் எழுதினாரு. All the odes were published only in the next year. Okay, written 1819, published is 1820. So source எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆச்சு எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is not any particular ode. ஏதோ ஒரு ஓடை மட்டும் பார்த்து எழுதினாரா அப்படிங்கிறதுக்கு we do not have any historical proof. Okay, that it is not about any specific urn, but some classical Greek urns நிறைய பார்த்துருக்காரு. ஓகே, ஸோ இட்டாலியில் இருந்திருக்காரு, உடம்பு சரியில்லாம பின்னாடி அங்கே இருக்காரு. ஓகே, இந்த மாதிரி அவருக்கு எப்பயுமே அந்த க்ரீக் மித்தில் தான் நிறையா ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. என்டிமியான்லேருந்து ஹைபீரியான் வரைக்கும் எல்லாமே க்ரீக் மித்திலேருந்து தான் எடுத்து எழுதியிருக்காரு. ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் க்ரீக் மித்தாலஜி. அப்படி இருக்கப்ப அந்த க்ரீக் ஆர்ட் ஃபார்ம்லேயும் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே லண்டனில் இருக்கப்ப பிரிட்டிஷ் மியூசியமில் இது மாதிரி நிறைய ஏர்ன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகே, இன்ஃபேக்ட் அவர் ஒரு ஸ்கெட்ச் கூட பண்ணியிருக்காரு. எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இட் இஸ் த பிக்சர் ஆஃப் அன் ஏர்ன் which was painted, sketched by our writer John Keats. அவரே வரைஞ்ச ஒரு ஏர்னுடைய sketch தான் இது. ஓகே, it doesn't have any direct connection with the poem. அதில் இருக்க அந்த சிம்பிள்ஸா அப்படின்ட்டு தெரியலை, ரைட்? ஒரு ஹாஃப் தான் தெரியுது, இன்னொரு ஹாஃப் என்னன்ட்டு தெரியலை. ஓகே, மேபி இருக்கலாம், அதோட இன்ஃப்ளூயன்ஸில் கூட அவர் எழுதியிருக்கலாம். பட் வாட் த பாயிண்ட் இஸ் he is very much interested in the Greek art form of urn. ஏர்ன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கிரீஷியன் ஏர்னா கிரீஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஏர்ன். இப்போ இந்த குடுவை பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ஏர்ன்ஸ் வேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். ஸோ ஒரு அழகு சாதன பொருளாக, ஒரு காட்சி பொருளாக வைப்பாங்க. இந்த ஃப்ளவர் வாஸ் எல்லாம் போகும் இல்லைங்களா வீட்டில். ஸோ அந்த வாஸே வந்து ரொம்ப கலைநயமிக்கதால் நிறைய காஸ்ட்லியெல்லாம் இருக்குது. அதில் பூ இல்லைன்னா கூட அது தனியாக அது வைக்கிறதே ஒரு கௌரவம், ஒரு அழகு பொருளாக வைக்கிறது ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சராக இருக்குது. ஓகே, அந்த மாதிரி அப்போல்லாம் க்ரீக்கில் இந்த ஏர்ன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் காட்சி பொருளாக அழகு பொருளாக வைக்கிறது ஒரு ட்ரெண்டாக இருந்தது. அதில் அந்த க்ரீக் நாகரிகம் அதெல்லாம் போனதுக்கப்புறமேலும் ஹிஸ்டாரிக்கலாக இதில் மீதி இருக்கக்கூடிய இந்த ஏர்ன்ஸ் எல்லாம் அங்கங்கே மியூசியமில் வச்சுருப்பாங்க. ஸோ வெல்தி பீப்புள் தேல் ஹாவ் தேர் ஓன் ப்ரைவேட் கலெக்ஷன்ஸ். க்ரீக் நாட்டை சேர்ந்த ஒரு ஒரிஜினல் ஏர்ன் அப்படின்ட்டு எடுத்து வந்து வைப்பாங்க இல்லையா. தோழா படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த பெயிண்டிங்லாம் எவ்வளோ காசு கொடுத்து இதுக்கு போய் இவ்வளோ காசா அப்படின்னு கேட்குற மாதிரி சின்னதாக இருக்கும். இதில் போய் என்னடா இருக்குது, தள்ளி விட்டா கீழே உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவ்வளோ காசு போட்டு எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பிரிட்டிஷ் மியூசியமில் பல க்ரீக் ஏர்ன்ஸ் பார்த்துருக்காரு. அதோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இவர் இந்த போயம் எழுதியிருக்காரு. We do not have any solid proof that he was talking about any particular earn. ஒரு ஏர்னை பார்த்து தான் சொல்கிறாருங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. பட் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏர்னை பார்த்து பேசுகிற மாதிரி தான் நமக்கு இந்த போயம் இருக்குது. செட்டிங் எங்கன்னாக்கா 2 செட்டிங்ஸ் இருக்குது. ஒன், த வேர்ல்ட் இன் தி ஏர்ன். இந்த ஏர்னில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அதுங்களுக்கு ஏதோ உயிர் இருக்கிற மாதிரியும் அவங்கெல்லாம் உயிரோடு அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் அதுக்கிட்ட பேசுவார். த நேச்சுரல் வேர்ல்ட் இன் தி earn, that is one setting. Second, the last stanza மட்டும் வரும், the world of the speaker, original, where we people live, that is the second setting. Last section, last 4 linesல மட்டும் தான் the world of the human being வரும். இது எல்லாமே என்ன செட்டிங்னாக்க the world of the earn, அதில் இருக்க மக்கள் வாழக்கூடிய இடத்தை தான் இதில் சொல்லுவாங்க. Okay, speaker is an unidentified poetic persona, probably the poet. So background வச்சு பார்க்குறப்ப இவராக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், லிசனர். யார்கிட்ட சார் பேசுறாரு அப்படின்னீங்கன்னா மோஸ்ட்லி டு த கிரீஷியன் ஏர்ன்.
ஏதோ அதுக்கு உயிர் இருக்க மாதிரி அதுக்கிட்டே பேசிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க எங்க அங்க ஓடிட்டு இருக்காங்க, அது யாரு இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீஷியன் ஏர்ன் கிட்டே கொஸ்டின் கேட்டு கடைசியா அது ஏதோ மக்களுக்கு ஒரு கருத்து சொல்றதா இவரே சொல்லி முடிச்சிருவார். தட் இஸ் த லிசனர் இஸ் த கிரீஷியன் ஏர்ன். டோன், ஸோ ஸ்டார்டிங் எல்லாமே வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் ஆர்ட். கடைசியில் முடிக்கிறப்பையும் அந்த மாதிரி தான் முடிப்பாரு. மக்களுக்கு ஆர்ட் வந்து என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான். த்ரூ அவுட் இட் த டோன் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் ஆர்ட். தீம் என்ன சார் இதில் சொல்றாருனாக்க, பெர்மனன்ஸ் ஆஃப் ஆர்ட் வெர்சஸ் மார்டல் ஹியூமன் செல்ஃப். தன்னுடைய நிலை, அவரை பற்றியே நினச்சிக்கலாம் இல்லையா. சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ், சீக்கிரம் இறந்துருவோங்கிறது அவருக்கு தெரியுது. லவ் கை கூடலை. இப்போ அதுக்கு தான் காலையிலே ஐ மீன் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அவ்வளோ டீப்பாக பார்த்தது எஸ்கேபிஸ்ட்னு ஏன் அவரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஹி குடன்ட் என்ஜாய் ஹிம்செல்ஃப் இன் லைஃப் அதர் தேன் வென் எவர் ஹி வாஸ் இன் த கம்பெனி ஆஃப் போயட்ரி. கவிதை எழுதுறது இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் கிரியேஷன் பண்ணுறதை தவிர மற்ற நேரத்தில் எல்லாம் ரொம்ப டல்லாக தான் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இதில் சொல்கிறாரு. ஹவ் ஆர்ட் இஸ் பெர்மனன்ட். அவங்கள பார்த்து பொறாமப்படுறாரு. சே, நீங்கள் எல்லாம் எப்பயுமே இதில் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது, மார்டலாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன். தட் டோன் இஸ் ஆல்சோ த்ரூ அவுட் த போயம். லைன்ஸ் பார்த்தீங்கன்னா we have 5 stanza with 10 lines in each. So structure 10 line iambic pentameter stanza. மொத்தம் 50 லைன் இருக்கு. இல்லை ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 10 iambic pentameter stanza. So இதில் this urn it has been depicted with 3 scenes. 3 சீன் பற்றி இதில் சொல்றார். காட்சிகள் அதில் வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு என்கிரேவிங். ஓகே, லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் அ மார்பிள் ஏர்ன். நம்ம இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பீங்கான்லலாம் குடுவைகள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இவர் சொல்லக்கூடிய இந்த ஏர்ன் வந்து இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் மார்பிள் ஸ்டோன். நம்ம இங்கே கோயிலெல்லாம் பார்ப்போம்ல, ஒரே குடைவரை கோயில் சொல்லுவோம். ஒரே பெரிய பாறையில் இதை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னாக்க லைக் இந்த ஒரே கல், ஜாயினிங் எல்லாம் கிடையாது, ஒரு பெரிய மார்பிள் கல் எடுத்து இந்த சைஸுக்கு அதில் செதுக்கி இந்த மாதிரி என்கிரேவிங்ஸ் எல்லாம் போட்டு இப்போ டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க, இப்படி போட்டு கொண்டு வந்து அந்த கலைநயமிக்க ஒரு பொருள். திஸ் இஸ் வாட் அன் ஆக்சுவல் ஏர்ன் இஸ், மார்பிள் ஏர்ன். ஓகே, ஸோ அதில் இந்த பிக்சர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே ஏதோ காட்சி இருக்கு, யாரோ குதிரை நிற்கிற மாதிரி இருக்கு, இங்கே லயர் வச்சு யாரோ வாசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இட்ஸ் an example urn. This is not the exact one of which Keats is speaking. It's an example. So in the engraving மாதிரி இந்த earnல you have 3 engravings. First என்ன பார்த்தீங்கன்னா some men chasing women. Okay, so natural world setting பார்த்தோம், natural world in the urn பார்த்தோம். அந்த natural world எங்கன்னு பார்த்தீங்கன்னா Greek. Okay, so obviously it's a Grecian urn. ஸோ அதில் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் கிரீக் நாட்டை சேர்ந்த அந்த பாஸ்டரல் செட்டிங், இயற்கை வளமை, புல்வெளி நிறைந்த பசுமையான அந்த காட்சிகளை கொண்ட ஒரு ஏர்னா தான் இதில் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா சம் மென் வித் they were chasing some women, ப்ளூரல் தான், men chasing women. அது செகண்ட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ யூத், ஓகே, who is using his pipe, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஊதி வாசிச்சுட்டு இருக்காரு. ஓகே, அண்ட் ஹி சிட்டிங் அண்டர் அ ட்ரீ. ஸோ இது என்னன்னாக்க எந்தெந்த ஸ்டான்ஸால இதை பற்றி மென்ஷன் பண்ணுறாருன்ட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸா 3 ஸ்டான்ஸாலையும் இந்த சீனை பற்றி பேசுவார், மென் சேசிங் விமனை பற்றி. ஓகே, 5 ஸ்டான்ஸா பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால இந்த ஃபர்ஸ்ட் சீனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு, அவங்கள பற்றி பேசுகிறாரு. ஸோ இந்த செகண்ட் சீன் அண்ட் யூத் சிட்டிங் அண்டர் அ ட்ரீ வித் ஹிஸ் பைப், அது ஸ்டான்ஸா நம்பர் 2 and 3ல பேசுகிறாரு. தேர்ட் ஒன் இஸ் a holy procession for a sacrifice. ஒரு ஊர்வலம் போறாங்க, ஏதோ சமயம் சார்ந்த வழிபாட்டுக்காக போயிட்டு இருக்காங்க, கையில ஒரு கண்ணுக்குட்டி, அதை பலி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் தேர்ட் சீன். அது ஸ்டான்ஸா நம்பர் 4ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த 3 சீன் தான் இதுல டிஸ்கிரைப் பண்றாரு, அதை தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பாரு. ஸோ இது இந்த 3 சீனை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த போயம் பெட்டர். ஃபர்ஸ்ட் இஸ் men chasing women, ஓகே, அவுட் ஆஃப் லவ். எதுக்காக துரத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ த poet assumes that it is out of love. ஓகே, செகண்ட் வந்து a youth who is sitting alone and piping his pipe, பைப் வாசிச்சுட்டு இருக்காரு புல்லாங்குழல் மாதிரி, எங்க அண்டர் அ ட்ரீ, a green tree. Next is a holy procession. Priest is leading the
cross section, and he is holding a heifer. நம்ம poemல இன்னும் டீடைலா பார்க்கலாம். So that is in the stanza number 4. Last stanza is like a conclusion. So இந்த earn வந்து மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி 5th stanzaல சொல்றார். Okay, a very simple poem, but you have lots of terms out of which you can expect many questions. பல words யூஸ் பண்ணுவாரு to refer to the earn. அந்த terms எல்லாம் பார்க்கலாம் poemல எதை சொல்றாரு. So அந்த term கொடுத்து which of the following is in or the terms in which he refers to the earn அப்படின்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட 7-8 terms யூஸ் பண்றாரு to refer to the earn. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத போயம்ல நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. இந்த சீன் வைஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டாக்க எது எந்த சீன் எது கூட ரிலேட் ஆனது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி இதில் இருக்கக்கூடிய தீம் ஆப்வியஸ்லி யூ நோ தட் இல்லையா, பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி, அந்த லைன் அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே, திங்க் இட் இஸ் டைம் ஃபார் us to get into the poem. Okay, Keats's Ode on a Grecian Urn. So 10 line stanza, 5 stanza இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். Okay, this is the first stanza. It's very simple poem. You don't have to do it in 2 videos. கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் இது ஒரு இதுலயே இன்ட்ரோடக்ஷன் எழுதி பார்த்துருவோம். So thou டைரக்டா எடுத்தோடனே பேச ஆரம்பிக்கிறார். யூ நீ தான் அங்கே உட்காந்துருக்கே அப்படிங்கிறாரு. யார? நம்ம ஏர்னை பார்த்து சொல்றாரு. அந்த ஏர்னுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு பாருங்க, thou still unravished bride of quietness. So bride of quietness எதை குறிக்குதுன்னா to the urn. Unravished bride of quietness அப்படிங்கிறாரு. Unravishedனாக்க ravishedனா destroy, unravishedனா destroy, இன்னும் destroy ஆகாத. எதனால? இன்னும் வந்து பழையங்காலத்து urn வந்து கிரீக் அந்த நாகரிகெல்லாம் போய் பல வருஷம் ஆகுது இல்லைங்களா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு urn அது. அதனாலதான் சொல்றார், காலம் இன்னும் காலத்தால் அழியாத, இன்னமும் சேதப்படுத்தாத, சேதமடையாத ஒரு ஏர்ன் அப்படிங்கிறார். அந்த ஏர்னுக்கு என்ன பேர் கொடுக்கிறார் பாருங்க, பிரைட் ஆஃப் குவைட்னஸ். குவைட் அமைதி, ஷின்ஷான் அமைதி, அமைதி, அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் அ கேர்ள் ஹூ இஸ் வெட்டட் டு குவைட்னஸ். குவைட்னஸை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஏர்ன் அப்படிங்கிறார். ஜஸ்ட் லுக் அட் தி இமேஜினேஷன் பாருங்க. எதனால? It is maybe kept in a museum. அமைதியாக தான் இருக்கும் அங்கே. இத்தனை வருஷமா எத்தனையோ இதுக்கு நடுவில் அமைதியா இது இருந்திருக்கு, அதனாலையும் இருக்கலாம். ஓகே, he calls it as a bride of quietness. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, thou foster child, வளர்ப்பு பிள்ளை, foster child, adopted kids இல்லைங்களா. யாரோட வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்றாரு பாருங்க, of silence and slow time. ஸோ சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் அப்பா அம்மா அவங்க 2 பேரும் சேர்ந்து தத்தெடுத்து வளர்த்த அந்த ஃபாஸ்டர் சைல்டு யாரு? நம்ம கிரீஷியன் பாருங்க. அதுவும் எப்படி? குவைட்னஸ், சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம். ஸ்லோ டைம் பல வருஷம், பல 100 வருஷங்களா இது அப்படியே அன்ராவிஷ்டாவே இருக்கு. இது 2 பேரும் இதை தத்தெடுத்து வளர்த்து யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க? குவைட்னஸ் அப்படிங்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கிரீஷியன் ஏர்னை. ஓகே, அதை யார் இப்போ ரூட் விட்டுட்டு இருக்கா? நம்ம போயட். ஹேய் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளால அதுக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓகே, எதனால ஃபாஸ்ட் சைல்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம்? மேபி பிகாஸ் இட் டசன்ட் பிலாங் டு தெம். ஒரிஜினலா இது வந்து இட் பிலாங் டு த கிரியேட்டர் ஆஃப் த கிரீஸ். அந்த கிரீஸ் ஆர்டிஸ்ட் இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் அதோடைய ஒரிஜினல் அப்பாவா இருக்கணும். ஏன்னா அவர் தான் உருவாக்குனாரு. அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எது வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்கு? சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம். அவருக்கு அப்புறமேலும் இதை யாரு பார்த்துக்கிட்டாங்கன்னா சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம். மேபி தட் இஸ் வை தி போயட் இஸ் காலிங் தெம் as தி adopted parent of the Grecian urn. பாருங்க 2 லைன்ல எத்தனை டேர்ம்ஸ் வந்துருச்சு. பிரைட் ஆஃப் குவைட்னஸ்ங்கிறாரு, ஃபாஸ்ட் சைல்ட் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ இன்னொன்று ஞாபகம், தி ஆர்டர் இன் விச் த டேர்ம்ஸ் அப்பியர் இன் த டெக்ஸ்ட். நாளைக்கு இதுலயே fill in the blanks கேட்குறாங்கன்னா கொட்டேஷன் கொடுத்து இந்த லைன் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் சைலன்ஸ் தான் வரணும், அப்புறம் தான் ஸ்லோ டைம் வரணும். ஓகே, இது 2 ஆப்ஷன்ல மாற்றி கூட கொடுப்பாங்க, நீங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடாது. சரியான வரிசையில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். போயமை பொறுத்த வரைக்கும் வெர்பாட்டம் டெக்ஸ்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஆப்ஷன்ஸ் அதே ஆர்டர்ல இல்லைங்கிறப்ப மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா தென் யூ கேன் சூஸ் இட்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் டேர்ம், மூணாவது லைன்ல அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாரு, சில்வன் ஹிஸ்டோரியன் அப்படிங்கிறார். ஓகே, சில்வன் ஏற்கனவே எந்த போயம்ல பார்த்தோம், ஒரே போயம் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சில்வன் வி, நம்ம டின்டன் ஆபேல பார்த்தப்பே சொன்னேன், சில்வன்கிற டேர்ம் வரப்ப சொன்னேன் உடனே கிரீஷியன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சில்வன் அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட், அந்த வி சுத்தி ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அந்த ரிவர் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம், சில்வன் வி அப்படின்ட்டு. ஸோ இங்க சில்வன் ஹிஸ்டோரியன் அப்படிங்கிறார். யார? கிரீஷியன் சொல்றாரு. வை டஸ் ஹி கால் இட் அஸ் எ சில்வன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், அதுல இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ்ல நிறைய இந்த மரம் செடி கொடிகள்லாம் ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஃபுல் ஆஃப் லோடட் வித் ட்ரீஸ் அண்ட் நேச்சுரல் சீனரி. அப்படி இருக்கிறத சில்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வன் ஹிஸ்டோரியன், ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த கிரீக் நாட்டுடைய அந்த நாகரிகத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கு, அதனால அதை ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்றாரு. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கிறதுனால சொல்றாரு சில்வன் ஹிஸ்டோரியன். அதை பார்த்து என்ன சொல்றாரு, ஹூ கான்ஸ்ட், கான்ஸ்ட்னா கெனாட் கிடையாது, கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த டேர்முக்கு மீனிங் கேன். ஹூ கேன் thus express a flowery tale more sweetly than our rhyme. இந்த ஹிஸ்டோரியனுக்கு என்ன வேலையா, எப்ப பாரு கதை சொல்லிக்கிட்டே இருக்குமா. அந்த வரலாற்று ஆசிரியர்கள் அப்படித்தானே, முதலாம் பானிபட் போர் எங்க நடந்தது, யார் யார் மேல படம் எடுத்து போனாங்க, எங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த பிதாமகன் அந்த ட்ரெயின் சீன்ல வருவார் இல்லையா, அந்த ஹிஸ்டரி வாத்தியார் தூங்கிட்டு இருப்பாரு, எந்திரிச்சு சொல்லுவார் நீங்க சொல்றது தப்பு ஹிஸ்டாரிக்கலா அப்படிம்பாரு இல்லையா. இதே தான் உங்களுக்கு வேலை, ஹிஸ்டரி வாத்தியார்னா இதுதான் பண்ணுவாங்க, ஹிஸ்டாரிக்கலா கரெக்டா இருக்கா இல்லையா, கதை கரெக்டா சொல்றாங்களா இல்லையா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. ரைட், அப்படியேப்பட்ட ஒரு ஹிஸ்டரி வாத்தியார் தான் யாரு, நம்ம கிரீஷியன் ஏர்ன். இது எப்படியேப்பட்ட கதை சொல்லுதான், கேன் தஸ் எக்ஸ்பிரஸ் சொல்றீங்க, என்ன சொல்றாங்க, a flowery tale. So there is a pun here. Flowery, floweryனா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ரொம்ப வித்தியாசமான காம்ப்ளெக்ஸான கதைகள் நீ சொல்ற அப்படின்ற ஒரு மீனிங். இன்னொன்று ஃப்ளாரி, இந்த இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த பூக்கள் நிறைந்த கதைகளை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் a pun here, a flowery tale. என்ன கதை சொல்லுது, ஒரு ஃப்ளாரி டேல் சொல்லுது. அது எப்படியாப்பட்ட கதை கம்பேர் பண்ணா, மோர் ஸ்வீட்லி, எதை விட ஸ்வீட்டா இருக்கான், தேன் அவர் ரைம். ரைமுங்கிறது போயட்ரி, ரைம் சொல்றோம் இல்லையா, போயட்ரி. என்ன சொல்றாரு, ஆர் போயட்ரி, ஆர்னாக்க இந்த கவிஞர்கள் இவங்க எல்லாருமே ஹியூமன் போயட்ரின்னு அர்த்தம். மனிதர்கள் எழுதக்கூடிய கவிதையை விட இந்த ஏர்ன்ல இருக்கக்கூடிய, இந்த ஏர்னுங்கிறது என்ன செய்தான், ஒரு சிறந்த ஸ்வீட்டான கதைகளை சொல்லுது அப்படிங்கிறார். ஓகே, பின்னாடி சொல்லுவார் இல்லையா, ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் அண்ட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர், அந்த மாதிரி தான் இங்கேயும். நாங்க சொல்லக்கூடிய கவிதையை நாங்க எழுத்துல சொல்லிடுறோம், ஆனா அதை விட ஸ்வீட்டா எது இருக்கு, உன்னுடைய இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த பிக்சர்ஸ் மூலியமா வரக்கூடிய கதைகள் இன்னும் ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கிறார். ஓகே, ஸோ இது வரைக்கும் 3, பிரைட் ஆஃப் குவைட்னஸ், ஃபாஸ்டர் சைல்ட் ஆஃப் சைலன்ஸ், ஸ்லோ டைம், சில்வன் ஹிஸ்டோரியன் அப்படிங்கிறார். ஓகே, இதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு இந்த ஏர்னை பத்தி சொல்லிட்டார். அடுத்து அதுல இருக்கக்கூடிய பிக்சருக்கு வராரு. இதுல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் அந்த ஏர்னை பார்த்து பேசிட்டாரு. நெக்ஸ்ட் அந்த ஏர்ன்ல இருக்கக்கூடிய பிக்சர் என்ன அப்படிங்கிற டவுட் வருது. வாட் லீவ் ஃப்ரிஞ்ச்ட் லெஜண்ட் ஹான்ஸ். லீவ் ஃப்ரிஞ்ச்ட், ஃப்ரிஞ்ச்டு, ஃப்ரிஞ்ச்னாக்கா பார்டர், பார்டர் பிரிக்கிறது. ஓகேங்களா, இப்போ நம்ம இப்போ இதுக்கே பாருங்க, சைடில் இந்த பார்டர் இருக்கு புக்குக்கு, மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்டர் இருக்கு. ஸோ இது ஒரு பேஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்டர், இட்ஸ் கால்ட் ஃப்ரிஞ்ச். ஸோ இங்கே நம்ம இந்த ஏர்ன்ல பார்த்தீங்கன்னா 3 பிக்சர் பார்த்தோம் இல்லையா, 3 பிக்சர் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு பிக்சருக்கும் நடுவில் இந்த இலைகளும் பூக்களும் கலந்த ஒரு டிசைன் போட்டு அதை பிரிச்சிருக்காங்க. ஓகே, பார்டர் பிரிச்சிருக்காங்க, இது ஒரு பிக்சர், இது ஒரு பிக்சர், அது ஒரு பிக்சருங்கிற மாதிரி 3க்கும் நடுவில் இந்த மாதிரி லீவ், இலைகள் நிறைந்த அந்த ஃப்ரிஞ்சஸை போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கூல் காலேஜஸ்லாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் டிசைன் பண்ணுறதுக்குன்னே கிளாஸ்க்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஓகே, நம்ம எல்லாம் எழுதிட்டு அவங்க கிட்ட கொடுத்தா சுற்றி பார்டர் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி சில திறமைகள் உங்களுக்கு கூட இருக்கலாம். ஸோ இந்த டப்பா ஸ்கேல் போகிறதுக்கு பதில் இதில் வந்து லீஃபாக போடுவாங்க, அப்படியே இலைகள் இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்றுன்னு சொல்லிட்டு சுற்றி அப்படியே டிசைன் போட்டு பூக்கள்லாம் போட்டு டிசைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் ஒரு இதுக்கும் அந்த ஒவ்வொரு பிக்சரையும் சொல்றாரு. வாட் லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் லெஜண்ட் ஹார்ன்ஸ் அபவ் தை ஷேப். லெஜண்ட் இஸ் a story, myth.
உன்னுடைய இந்த மேல் பகுதியில் ஷேப் மேல் பகுதியில் என்ன வகையான கதைகள் இருக்கு அப்படிங்கிறார். ஹாண்ட்னா திரும்ப திரும்ப வர்றது, இங்க அதிலே இருக்கிறத சொல்றார். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி இஸ் தேர் ஆன் யோர் சர்ஃபேஸ், உன்னுடைய ஷேப் வெளியில இருக்கிறது தெரிகிறது, அதை பார்த்து சொல்றாரு. ஷேப்ல என்ன வகையான கதைகள் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். ஆஃப் டெய்டிஸ் ஆர் மார்டல், ஸோ அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் யாரை பத்தினது, ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறாரு, அடுத்து யாரை பத்தினதுன்னு கேட்கிறாரு. ஆஃப் டெய்டிஸ், டெய்டிஸ்னா காட் இறைவன் இல்லையா, கடவுள் பத்தினதா, ஆர் மார்டல் மனிதர்களை பத்தினதா, ஆர் ஆஃப் போத் இல்ல ரெண்டு பேருமே அதுல கேரக்டர்ஸா வராங்களா அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டாரு, யாரை பத்தின்னு கேட்டாரு, எங்க கதை நடக்குது அப்படிங்கிறத கேட்கிறாரு. இன் டெம்ப் ஆர் தி டேல்ஸ் ஆஃப் ஆர்கேடி. இந்த ரெண்டு இடமும் எங்க சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரீக்ல இருக்கக்கூடிய இடம், பாஸ்டரல் செட்டிங். இந்த ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதிகமா இருந்த இடங்கள் இது ரெண்டும், டெம்ப் அண்ட் ஆர்கேடி அப்படிங்கிறது. டேல்ஸ்னா வேலி, ஆர்கேடியா இல்லைங்களா, இந்த இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெம்ப்ஸ் ஆர் தி டேல்ஸ் ஆஃப் ஆர்கேடி. டேல்ஸ்னா வேலி, இந்த பள்ளத்தாக்கு மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல இந்த கதைகள் நடக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ என்ன கதை அப்படிங்கிறாரு, அடுத்து யாரை பத்தின கதைன்னு கேட்கிறாரு, காடை பத்தினதா மனுஷனை பத்தினதா ரெண்டு பேர்த்த பத்தினதாங்கிறாரு. கதை எங்க நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு, டெம்ப்லையா இல்ல டேல்ஸ் ஆஃப் ஆர்கேடிலையா அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஏதோ அந்த ஒருத்தரை பார்த்து விசாரிக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. திருவிழால பிள்ளைங்க காணா போயிருச்சுன்னா விசாரிப்பாங்களா, எந்த ஊரு, உங்க அப்பா அம்மா பேர் என்ன, எங்க இருந்து வந்த, உன் ஃபோன் நம்பர், அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற மாதிரி இவரு இந்த கிரீஷியன்ட்ட பேசுறார். என்ன கதை நீ சொல்ற, யாரை பத்தி சொல்ற, எங்க இருக்குது அந்த கதை, எப்ப நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். பாம்பேல நீங்க என்ன பண்ணீங்க, சொல்லுங்க 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்கோ வாய்ஸை போட்டு நம்ம கிரீஷியன்ட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. நம்ம பாசாபாய் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சீன். சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, செகண்ட் அண்ட் தேர்ட் மூணு ஸ்டான்ஸாலையும் அந்த ஃபர்ஸ்ட் சீன் வரும்னு பார்த்தோம். மென் சேசிங் விமன், அதைத்தான் பார்க்குறாரு. ஸோ மேலோட்டமாக கேட்குறாரு என்ன கதை அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னது, வாட் மென் ஆர் காட் ஆர் தீஸ். சில ஆண்கள் வந்து காட்சியா தெரியுறாங்க. அவருக்கு இன்னும் டவுட் இருக்கு இல்லையா, மார்டலா டெய்டியான்னு முன்னே கேட்டார், அவருக்கு தெரியல, மென்னா காடா அப்படின்னு திரும்ப கொஸ்டின் கேட்கிறார். ஏன்னா கிரீக் மித்தில் எப்பயுமே அந்த மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா, லுக்ரோஸ், த ரேப் ஆஃப் லுக்ரோஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எப்பயுமே வந்து காடுக்கு இதே பொழப்பு, எதுனா ஒரு உருவத்தில் வந்து இருக்கக்கூடிய பெண்களை செடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அவங்களுக்கு இதே பொழப்பு தான். யாரா எப்படா மாட்டுறாங்க, ஜியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிங்கனாக்க ஃபுல் டைம் ஜாபே உங்களுக்கு தான். கிரீக் மித்தாலஜில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரன் மாதிரி தான். இங்கே வந்து எப்படி அகலிகையை அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி வந்து ஏமாத்தினாரோ, கிரீக் மித்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாபே அவங்க இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரு தனியாக இருக்காங்க, யாரை செடியூஸ் பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் இவருக்கும் டவுட். ஓகே, வாட் மென் ஆர் காட் ஆர் தீஸ். ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்த்து சொல்றாரு, மனிதனா கடவுளா, யார் இது, கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. வாட் மெய்டன்ஸ் லோத். ஸோ எங்க ஆண்கள் அவங்க மட்டும் கிடையாது, யூ ஹாவ் சம் மெய்டன். மெய்டன்னா கன்னிகள், இல்லை மெய்டன் ஓவர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில பெண்களும் அங்கே இருக்காங்க, அவங்கள பார்த்து கேட்குறாரு. ஓகே, வாட் மெய்டன்ஸ் லோத். லோத்னாக்க அன்வில்லிங், பிடிக்காத மாதிரி. அதாவது ஆண்கள் துரத்துறாங்க, பெண்கள் அப்படியே முன்னாடி ஓடுறாங்க, இது பிடிக்காது அவங்களுக்கு, எனக்கு வேண்டாம், ஹே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ சும்மா அது வந்து எடுத்தோடனே ஒத்துக்கிட்டா பெண்களை பத்தி தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் இல்லை நீ பொய் சொல்ற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆமா ஆமா உண்மைதான் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா வெளிப்புறத்துல ஒத்துக்க கூடாது, உடனே ஒத்துக்கிட்டா அது நம்ம மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா. அதனால இந்த ஆண்கள் வந்து அவங்க துரத்துறாங்க, வா என் கூட வெளியே வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க, கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை நடக்கிற மாதிரி. இவங்க இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க செல்லமா சினிங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, லோத்னா அன்வில்லிங், எதனால அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கிறார். வாட் மேட் பர்சியூட். பர்சியூட்டுங்கிறது அந்த ஆக்ஷன், துரத்துறது. இந்த சில ஆண்களோ கடவுளோ அந்த பெண்களை துரத்திட்டு இருக்காங்க, அதைத்தான் கேட்கிறார். வாட் மேட் பர்சியூட். ஸோ மேடுனா பைத்தியக்காரத்தனம்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதில் என்ன சொல்ற, இன்டாக்சிகேட்டடா துரத்திட்டு இருக்காங்க, அந்த காதல் வெறியில சுத்திட்டு இருக்காங்க.
ஓகே, வாட் மேட் பர்சியூட், துரத்துறத கேட்குறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறாரு. என்னடா நடக்குதுங்க, நான் மேலே வந்துட்டேன்டா அப்படிங்கிறாரு. ஓகே, வாட் மேட் பர்சியூட், வாட் ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப். இந்த பெண்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களாம் தப்பிச்சு ஓடுறதுக்கு அவங்க கிட்ட இருந்து. You do not have to imagine a Tamil movie in which the villain tries to rape the heroine. அந்த சீன் கிடையாது. ஏதோ அவங்கள ஆசை கொண்டு வெறி கொண்டு துரத்துறாங்கன்ட்டு அர்த்தம் கிடையாது. பெண்கள் வந்து அப்படி சும்மா சினிங்கிட்டு அதில் ஓடிட்டு இருக்காங்க. அதைத்தான் பார்த்துட்டு இவரு கேட்குறாரு, வாட் ஸ்ட்ரகிள் டு எஸ்கேப். எப்படி சார் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி ஆன்சர் கம்ஸ் இன் த நெக்ஸ்ட் லைன். வாட் பைப்ஸ் அண்ட் டிம்பிள்ஸ். ஸோ அங்கே அந்த டெஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாயஸ் சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, டிம்பிள்ஸ்னாக்கா வந்து ஒரு ட்ரம் மாதிரி ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அந்த ஆர்கெஸ்ட்ரா அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது சின்ன சின்னதாக ஒரு ரவுண்டாக தட்டு மாதிரி இருக்கும். அதோடைய பார்டரில் சின்ன சின்னதாக ரவுண்டாக வச்சுருப்பாங்க. அப்படியே தட்டி கையில் தட்டிகிட்டே இருப்பாங்க. தட்ஸ் கால்ட் டிம்பிள்ஸ். ஓகே, வாட் பைப்ஸ் அண்ட் டிம்பிள்ஸ், தீஸ் ஆர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ரெப்ரசன்ட் ஜாய். சந்தோஷமாக தான் இருக்காங்கிறதுக்கான டேர்ம்ஸ் இதெல்லாம். பைப்ஸ் அண்ட் டிம்பிள்ஸ் பக்கத்தில் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. வாட் வைல்ட் எக்ஸ்டசி, பேரானந்தம். பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு. ஏன் இதுவே நம்ம சொன்ன அந்த சீனா இருந்தா பெண்களுடைய முகத்துல எக்ஸ்டசி இருக்காது, பயம்தான் இருக்கும், இப்படியானா தப்பிச்சு ஓடணுமே அப்படின்ட்டு. ஆனா இங்க தே சீம் டு பி ஹாப்பி. முன்பக்கம் சொல்லலை போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மனசுக்குள்ள தே ஆர் வெரி ஹாப்பி. இருக்கத்தானே செய்யும் யாருக்குமே இல்லையா? பெண்கள் இவ்வளோ அழகா இருக்கேன், ஒருத்தன் கூட இன்னும் எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலையே அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க இல்லையா? அப்படி இருக்கப்ப இத்தனை பேர் சேர்ந்து பெண்களை துரத்துறப்ப அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். யாருக்குமே, ஆண்களா இருந்தாலும் அதுதான் இல்லையா? பெண்கள் வந்து கூட வந்து பேசுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு அட்ராக்ஷன், தி ஆப்போசிட் செக்ஸ். இட்ஸ் நேச்சுரல். ஸோ இட் வில் மேக் தம் ஹாப்பி. ஓகே, so that is what that is the first scene. So first idhula ஆரம்பிக்கிறாரு. he starts with describing the qualities of the Grecian urn. ஒவ்வொரு டேர்மா சொல்றாரு. அடுத்து அதுல இருக்கக்கூடிய கதைகளை பத்தி கொஸ்டின் கேட்கிறாரு. நெக்ஸ்ட் அதுல இருக்க ஃபர்ஸ்ட் கதையை சொல்றாரு. so you have a scene in which few men, they are chasing some women who seem to loathe it but they are actually joyful. பிடிக்கல வேண்டாங்கிற மாதிரி ஓடினாலும் அவங்க appearance பார்க்குறப்ப they seem to enjoy it அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். so that is the first stanza. second stanza பாருங்க. it starts with the perhaps one of the most quoted terms in literature. heard melodies are sweet but those unheard are sweeter. it's a paradox. so இப்போ உங்களுக்கு figure of speech கேட்டா it's a paradox and oxymoron. இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆக்சிமோரான்னாக்க ரெண்டு டேர்ம் கூடவே சேர்ந்து வரும். அன்சீன் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அன்சீன் பிரசன்ஸ், டிசி ராப்சர் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ரெண்டு டேர்ம் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ். ரெண்டு டேர்ம் சேர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் ஆக்சிமோரான். பாரடாக்ஸ்னா இட் வில் பி இன் அ சென்டென்ஸ், ஒரு ஃப்ரேஸா இருக்கும், கேட்கறதுக்கு அதுல சென்ஸ் இருக்க மாதிரி இருக்காது. இதே பாருங்க, ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர். ஸோ லாஜிக்கலா பார்த்தா இதுல மீனிங்கே கிடையாது. கேட்கறது நல்லா இருக்கும், கேட்காது இன்னும் நல்லா இருக்கும். அவங்க குரல் எப்படி நம்ம வாய்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாரடாக்ஸ். பட் பார்த்தாக்க தேர் இஸ் அ சர்டன் மீனிங் இன் இட். ஸோ இதில் என்ன சார் மீனிங் அப்படின்னாக்க, ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட். இப்போ ஒரு மியூசிக்கு எஸ்பிபியே பாடினாலும் ஒன்ஸ் அது கேட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. தட்ஸ் த ஃபைனல். எத்தனை டைம் கேட்க முடியும்? இப்போ ஒரு பாட்டு நம்ம கேட்குறோம்னா 5 வருஷம் கேட்கலாம் அதிகபட்சம். அது இப்போ வர பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ட்ரெண்டு மாதிரி தான், கொஞ்ச நாளைக்கு ஓடுது, அப்புறம் திரும்ப அடுத்த பாட்டு வர வர சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே ஒழிய பெர்மனண்ட்டாக இருக்கிறது இல்லை. மேபி அ சர்டன் சாங் வுட் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஓகே, அதுதான் எப்போ கேட்டாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட், ஓரளவுக்கு இருக்கும். ஓகே, பட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர், கேட்கப்படாத பாடல்கள் இன்னும் இனிமையானது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னாக்க இட் ஹேஸ் நோ லிமிட், ஃபைனாலிட்டி கிடையாது, இவ்வளவுதான் அப்படின்ட்டு அதை சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் சொல்றாரு அன்ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட்டர். இப்போ நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி தமிழ் எழுத்தாளர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரித்திர நாவல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாமே வந்து சூப்பரான ஒர்க். படிச்சிங்கன்னா அப்படி கீழே வைக்கவே முடியாது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நைட்டு 2 மணி வரைக்கும்லாம் படிச்சிருக்கேன். ஐயோ அடுத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி
கண்டினியூஸா படிக்கிற மாதிரி நம்மளை தூண்டி விட்டுட்டே இருக்கும். ஸோ அவர் எழுதிட்டாரு. சப்போஸ் இன்னொன்னு எழுதியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? நல்லா நினைச்சிருக்கேன், சே ஒரு 3 புக் மட்டும் எழுதிட்டு நிறுத்திட்டாரே, இன்னொரு புக் எழுதியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம படிச்சிருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டுலாம் சீரியஸாவே நினைச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் அன்ஹர்ட் மெலடி. அவர் எழுதுனது ஹர்ட் மெலடி, தே ஆர் ஸ்வீட். ஆனா இதே இன்னொன்னு அவ எழுதாம விட்ட கதைகள் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மனசுக்குள்ள என்னைக்குமே இருக்கும். ஓகே, தட் இஸ் வாட் தே சே when it comes to fiction as well as movie. இப்போ ஸ்டோரி நம்ம படிக்கிறதுக்கும் மூவியா பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும்பாங்க. பாப்பா நம்ம ஈவன் ஹாரி பாட்டர் எடுத்து படிச்சீங்கன்னா யூல் ஹாவ் அ மென்டல் பிக்சர் அபவுட் ஹாரி பாட்டர். அதில் வரக்கூடிய டெஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொருத்தர் மனசுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ட்ரீ அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்கு ஏதோ ஒரு ட்ரீ தான் ஞாபகம் வரும். இதே ஒரு படத்துலன்னு பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் த டெஃபினட், அது மாறாது. மாமரம்னு காட்டினாங்கன்னா அதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்போ புக்கில் ஒரு ட்ரீன்னு மட்டும் சொல்லியிருந்தா அது என்னவா வேணா இருக்கலாம். That is left for your imagination, the eye of imagination. இங்க இந்த unheard melodies of for the ears of your imagination, கேட்கப்படாத பாடல்கள். ஸோ நம்ம இன்னும் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாட்டு இருக்கு, நம்ம அதை மனசுக்குள்ள அதை பாடிட்டு இருக்கோம், அது ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப பிடிச்ச பாட்டு நமக்கு மனசுக்குள்ளேயே பாடிட்டு இருக்கோம், நமக்கு அது காதுல கேட்டுட்டு இருக்கு, ரொம்ப இனிமையானது. இதை நம்ம வாய் விட்டு பாடணும்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கையில திரும்ப அந்த பாட்டை நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ் இருக்கு, காக்கா பிரியாணி சாப்பிட்டு பாடினா எப்படி இருக்குமோ அப்படியாப்பட்ட வாய்ஸ் நம்மளது. அந்த வாய்ஸ்ல கேட்டா அந்த பாட்டோடைய முழு ஒரு ஃபீலிங்குமே இல்லாம போயிடும், எஃபெக்ட் இல்லாம போயிடும். ஸோ தட் இஸ் வாட், அந்த மியூசிக்கை நம்ம பாடி கேட்காம இருந்தாலே இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, தி ஐடியா இஸ் திஸ், ஃபைனட் கிடையாது. நம்ம கேட்கக்கூடிய மெலடிஸ் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அன்ஹர்ட் மெலடிஸ் எதுல? நம்மளுடைய இந்த ஏர்ன்ல இருக்கு. அந்த ஒரு செகண்ட் சீன் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சீனை பத்தி தான் சொல்றாரு. ஒரு யூத் மரத்துக்கு அடியில் உட்காந்து பிபி ஊதுற மாதிரி உட்காந்துருக்கோம். அந்த மியூசிக் நமக்கு கேட்கல. ஆனா என்ன சொல்றாரு, நம்ம ரெகுலரா கேட்கறத விட அந்த மியூசிக் இன்னும் இனிமையான ஒரு மியூசிக் அப்படிங்கிறார். கிட்டத்தட்ட பாருங்க 5 நிமிஷம் பேச வேண்டியதா இருக்கு. எழுதியிருக்கிறது ஒரு லைன் தான் எழுதியிருக்காரு, விளக்கறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது நமக்கு. அது இப்பயும் எத்தனை பேத்துக்கு அது புரிஞ்சதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா எழுதியிருக்காரு. இட்ஸ் அ பாரடாக்ஸ். ஸோ ஆல் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் திஸ், நம்ம கேட்டுட்டோம்னாக்க கேட்டாலும் பார்த்துட்டாலும் தட் இஸ் ஃபைனட், அதுக்கு மேல அதுல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. பட் கேட்காம பார்க்காம இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு வரைமுறை கிடையாது. அதனால நம்மளுடைய இமேஜினேஷனை பொறுத்து அது சிறப்பானதா இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸா எது யாரை பத்தி சொல்றாருன்னா அந்த யூத்தை பார்த்து சொல்றாரு. Okay, therefore ye soft pipes play on. So pipes இப்ப அந்த யூத்தை பார்த்து சொல்றதை விட அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து சொல்றாரு. அதனால ஏ பைப்பே நீ வாசிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற. இஃப் மியூசிக் பி த ஃபுட் ஆஃப் லவ் பிளே ஆன். ஸோ இதுவும் ஒரு போன டைம் கேட்டதுக்கே நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஓகே, க்ளவுசெஸ்டர் அவர் தான் அது சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. வாண்டன் பாய்ஸ் அதுக்கு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ இது if music be the food of love play on எதுல வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க, முடிஞ்ச கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இங்க பைப்பை பார்த்து சொல்றாரு play on அப்படின்னு சொல்றாரு. ஓகே, எதுக்கு? நாட் டு த சென்சுவல் இயர். தம்பி உன்னை வாசிக்க சொன்னேன், என்னுடைய இந்த சென்சுவல் இயர் பிசிக்கல் இயருக்கு சொல்லலை, பட் மோர் என்டியர்ட். என்டியர்னா ரொம்ப நெருக்கமான அப்படிங்கிறார். இந்த சென்சுவல் இயரை விட நெருக்கமான எதுக்கு வாசிக்கணுமா? பைப் டு த ஸ்பிரிட், என்னுடைய ஆத்மாவுக்காக வாசி, அதுதான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது. அந்த ஆத்மாவுக்காக வாசி. என்ன வாசிக்கணும்? டிட்டீஸ் ஆஃப் நோ டியூன்ஸ். டிட்டீஸ்னா சாங்ஸ். எப்படியாப்பட்ட சாங்ஸ்? ஆஃப் நோ டியூன்ஸ். டியூன் இல்லாத ஒரு சாங்க எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்காக வாசி அப்படிங்கிறார். எந்த படத்துலன்னு தெரியல, ஒரு குடிகாரன் வருவான், ஆட்டோல ஏறிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லுவான். குடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோடனே அவனை உட்கார வச்சுட்டு ஜனகராஜன் நினைக்கிறேன் ஆட்டோ அப்படி இப்படி ஆட்டி அப்படி இப்படி போற மாதிரி சவுண்டு வாயிலே விட்டு அங்கேயே இறக்கிட்டுருவாப்ல, வந்தாச்சு இறங்கிக்க அப்படின்ட்டு. போகாம அந்த இடத்துல இருந்தே முடிச்சிருவாரு. அந்த மாதிரி டியூனே இல்லாத ஒரு பாட்டு எனக்கு பாடு அப்படிங்கிறார். சந்திரமுகியில பாடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு சொல்றாரு. பைப் டு த ஸ்பிரிட் டிட்டீஸ் ஆஃப் நோ டியூன். என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த பாட்டை பாடுங்க அப்படிங்கிறார். சமுத்திரம் படம் பார்த்துருக்கீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா வில்லன் வருவான். எப்படிப்பட்ட ஆளுனாக்க சவுண்டே பிடிக்காது அவனுக்கு.
கை தட்டுறதுனா கூட எப்படி தட்டணும், சத்தமே இல்லாம கை தட்டணும். ரெண்டு பேரும் அந்த ரெண்டு கையும் கிட்ட கிட்ட கொண்டு வருவாங்க ஒழிய ஒரு கை டச் ஆகாது. ஓகே, அப்படியேப்பட்ட ஆளு சத்தமே இல்லாம கை தட்ட சொல்லுவாப்புல. அந்த மாதிரிதான் இவரு சொல்றாரு, சத்தமே இல்லாம ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஓகே, தட் இஸ் த ஃபேர் யூத். அவனை பத்தி அடுத்த லைன்ல சொல்றாரு. செகண்ட் சீன் தான் இது வரைக்கும் சொல்றது எல்லாமே. ஃபேர் யூத் beneath the trees. எங்க உட்காந்துருக்காரு, நிறைய ட்ரீஸ் இருக்கு, அதுக்கு அடியில் உட்காந்துருக்காரு. மேலேயே பார்த்தோம் சில்வன் ஹிஸ்டோரியன் மாதிரி ட்ரீஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால ஃபேர் யூத் beneath the trees thou can, இந்த கான்ஸ்ட்னா கேன் சொன்னோம். thou cannot leave thy song. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு வாய் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ல இருக்க அந்த ஆளு அந்த சாங்கை விட்டுட்டு வரப்போறது இல்லை. thou cannot leave thy song. எத்தனை வருஷம் ஆனாலும் நீ கண்டினியூஸா உன்னுடைய சாங்கை பண்ணிட்டே தான் இருக்க போற. சாங்னா பாடுறது கிடையாது, இங்க இந்த பைப் மியூசிக்க சொல்றாரு. nor ever can those trees be bare. barனா empty இல்லைங்களா? ஸோ ஆட்டம் சீசன் வந்துச்சுன்னா எல்லாம் கீழே விழுந்துரும். ஆனா இந்த ஏர்ன்ல இருக்கக்கூடிய இந்த மரத்துக்கடியில் தான் நம்பி உட்காந்துருக்காப்புல இல்லையா, அந்த மரங்கள்ல எப்பயுமே என்ன ஆகாது, they will never be bare. அதுல எப்பயுமே அப்படியே இலைகள்லாம் கீழே விழுந்து மொட்டையா மாறாது. forever spring 24/7 12 வருஷம் ஃபுல்லா எவர் லாஸ்டிங் ஸ்ப்ரிங் தான் இதுல இருக்குது அப்படிங்கிறார். ஓகே, ஸோ திரும்பவும் he goes back to the first scene. அந்த லவர், அந்த பொண்ணுங்களை துரத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தனை பார்த்து சொல்றாரு போல்ட் லவர். எதனால சொல்றாரு போல்ட் லவர் அப்படின்ட்டு, நம்ம டிஆர் படம்லாம் இப்போ கேட்டு விடுறோம், சொன்னால்தான் காதலாம். கடைசி வரைக்கும் லவ் உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, சொல்லாமலே இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பொண்ணுக்கெல்லாம் வேற எங்கேயே கல்யாணம் பண்ணி சொன்னா தானடா தெரியும். கடைசியா பார்த்தா அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கும். நீ அன்னைக்கே சொல்லியிருந்தா நான் அன்னைக்கே வந்திருப்பேனே அப்படின்னும். ஓ மை காட் டூ லேட் அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணி என்ன பண்றது. நம்மால் அப்படி கிடையாது, இஸ் வெரி போல்ட் லவர். இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு, பொண்ணுகிட்ட என்ன இருந்தாலும் நான் போய் பேசிடுவோம் அப்படின்ட்டு. நெவர் நெவர் கேன் தவ் கிஸ். எதுக்கு மேல துரத்திட்டு இருக்காங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, காலைல சாப்பிட்டீங்களா, பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக துரத்துறாங்க இல்ல. நோ, ஹி வாண்ட்ஸ் டு கிஸ் த கேர்ள். அந்த பொண்ணு வெக்கத்துல இல்ல இல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத மாதிரி ஓடிட்டு இருக்கு. பட் ஷி இஸ் ஆல்சோ ஹாப்பி. தப்பா நினைச்சிருவாங்க வந்து, ஏய் பொண்ணு ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுனா கொடுத்துடலாம், ஒரு கிஸ் கொடு அப்படின்னா உடனே கொடுத்துட முடியும், தப்பா நினைச்சிரும் உலகம். அதனால தான் இல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கு. நவ கேன் தவ் கிஸ். உன்னால அந்த பொண்ணை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கிஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறாரு. ஓகே, தவ் வின்னிங் நியர் த கோல் yet. எது அவருடைய கோல் இப்போ, பிஜிடிஆர்பியில பாஸ் பண்ணும் அது இல்லை, அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவருடைய கோலு. அதுவும் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல, அது கொஞ்சம் கூட நடக்காது. வின்னிங் நியர், அந்த கோலுக்கு நீ பக்கத்துல கூட போகல அப்படிங்கிறார். டு நாட் கிரீவ், அதை நினைச்சு கவலைப்படாத அப்படிங்கிற சொல்றதையும் சொல்லிவிட்டேன். என்ன சொல்றாரு பாருங்க, என்னது ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட் வந்திருக்க, உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் நல்ல செய்தி அப்படின்னாக்க, நீங்க சீக்கிரம் செத்துருவீங்கன்னு நினைச்சேன், இன்னும் உங்களுக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு, 2 நாள்ல செத்துருவீங்க அப்படின்னு இருக்காரு. இதுவே நல்ல செய்தியா? அப்ப என்ன சார் கெட்ட செய்தினா, இந்த ரிசல்ட் நேத்தே வந்துருச்சு நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாராம். அப்படின்னாக்க இருந்த 2 நாள்ல 1 நாள் அவரே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாரு, அடுத்த நாளும் முடிய போகுது. ஓகே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்ப சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவர் சொல்றாரு. நீ அந்த பொண்ணை கிஸ் பண்ண முடியாது, உன் கோலுக்கு பக்கத்துல கூட உன்னால போக முடியாது, இருந்தாலும் நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. எதனால சொல்றாரு கவலைப்படாதுன்ட்டு, ஷி cannot fade. உன் பொண்ணு உன்னுடைய லவர், அவளுக்கு வயசே ஆகாது, கிளியோபாட்ரா மாதிரி, ஏஜ் cannot wither her nor custom steal her infinite variety. என்னோபா சொல்ற மாதிரி சொல்றாரு, ஷி cannot fade. அவளுக்கு அந்த யூத் போகவே போகாது. thou hast not thy bliss. bliss means happiness. உனக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கலனாலும், எது அந்த பொண்ணை துரத்தி பிடிக்கிறது, அவளுக்கு ஒரு கிஸ் கொடுக்குற அந்த சந்தோஷம் கிடைக்கலனாலும், not thy bliss, thou has not thy bliss, அது உனக்கு கிடைக்கலனாலும் என்ன ஆகுமா, forever will thou love. உன்னுடைய காதல் என்னைக்குமே மாறாது. and she be fair, அவ எப்பயுமே அழகா இருப்பா. இது உண்மைதான் இல்லைங்களா? லவ், நிறைய லவ் மேரேஜ்ல ப்ராப்ளம் வர்றது இதுதான். லவ் பண்ற வரைக்கும் they not true their true selves. எது உண்மையான அவங்களுடைய
நேச்சுரல் அவங்களுடைய இயற்கை குணாதிசயங்கள் வெளியே காட்ட மாட்டாங்க. பொண்ணுக்கு அது பிடிக்கும், பையனுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் த கோல் இஸ் அச்சீவ்ட், லவ் மேரேஜ்னு முடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பழைய ஆக்ஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. நேச்சுரலாக எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. நீ அப்பெல்லாம் டெய்லி 5 தடவை ஐ லவ் யூ சொல்லிட்டு இருந்த, இப்போ நீ ஒரு டைம் கூட சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க எத்தனையோ பேர் இல்லையா? அந்த மாதிரி ஒன்ஸ் த கோல் இஸ் அச்சீவ் த லவ் வில் ஃபேட் அவே, போயிடும். வாழ்க்கையில பிரச்சனைகள், குடும்பம், சூழ்நிலை, சம்பாதிக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், எவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால we do not spend enough time for the youthful love. ஆனால் இங்கே இந்த ஏர்னில் அப்படி மாறவே மாறாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுடைய காதல் அப்படியே தான் இருக்கும். youthful love will be there and the girl will be fair, she will always be beautiful. 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சொல்லுவாங்க இல்லையா, மொபைல் ஃபோனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்க பொண்ணும் ஒய்ஃபும் ஒரே மாதிரி, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா பெட்டரான மாடல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ தட் இஸ் வாட். அந்த மாதிரி இன்னொரு பெட்டர் ஆப்ஷனுக்கே வேண்டியதில்லை. ஷீ இஸ் ஆல்வேஸ் த பெட்டர் ஆப்ஷன் ஃபார் மீ. எத்தனை வருஷம் ஆனாலும் அவள் அப்படியே தான் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தேர்ட் ஸ்டான்ஸா. ஓகே, நவ் ஹி கோஸ் பேக் டு த செகண்ட் சீன். அந்த மரங்களை பார்த்து சொல்றாரு, ஹாப்பி ஹாப்பி பவ், பவுஸ் பிரான்ச்சஸ். எதனால அதை ஹாப்பி பவுஸ்ன்னு சொல்றாரு? You know, right? Because it will never shed its leaves. எத்தனை வருஷம் ஆனாலும் இலையுதிர் காலமே வராது. எப்பயுமே அங்க ஸ்ப்ரிங் சீசன் தான் இருந்துட்டே இருக்கும். That cannot shed your leaves. அதான் உன்னுடைய இலைகள் நீயே நினைச்சன்னா கூட உன்னால விட முடியாது, உதிர்க்க முடியாது. Nor ever bid the spring adieu. No bidding adieu. It's a French term. வெளியூருக்கு யாருன்னா போறாங்க அப்படின்னாக்க you would say I bid adieu for him அப்படின்னு சொல்றாரு, குட் பை சொல்றாரு. ஓகே, பிட் adieuனா வெளியே போறவங்களுக்கு குட் பை சொல்லி அனுப்புறது. ஆனா இந்த பவுஸ்னால என்ன பண்ண முடியாதான், ஸ்ப்ரிங்குக்கு adieu சொல்ல முடியாதான், ஸ்ப்ரிங்குக்கு குட் பை சொல்ல முடியாதான், போயிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாதான். why? Because spring will always be with the boughs and trees. இந்த ட்ரீஸுக்கு எப்பயுமே வருஷம் ஃபுல்லா ஸ்ப்ரிங் சீசன் தான், வருஷமெல்லாம் வசந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஹாப்பி மெலடிஸ்ட், இது யாரு? நம்ம செகண்ட் சீன்ல வரக்கூடிய யூத், அந்த பிபி ஊதிட்டு இருந்தார் இல்லையா, அவரு தான். ஹி இஸ் வெரி ஹாப்பி, ஹாப்பி மெலடிஸ்ட் அப்படிங்கிறார். பைப் ஊதிட்டு இருக்காரு, முகத்தை பார்க்கறதுக்கு ஒரே சந்தோஷம். அடடா சூப்பரா வாசிக்கிறேன், பாட்டும் நானே பாவமும் நானே அப்படிங்கிற மாதிரி அவரே வாசிச்சுட்டு அவரே சந்தோஷமா மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்து என்ன சொல்றாரு, அன்பியரீட், எவ்வளவு ஊதுனாலும் வாய் வலிக்காது அப்படிங்கிறார். நாதஸ்வரம் ஊதுறதுக்கெல்லாம் ரொம்ப தெம்பு வேணும்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா, வாயெல்லாம் அப்படியே உப்புன்னு வச்சுட்டு ஊதுவாங்க, அடி வயிற்றுல இருந்து ஊதணும்பாங்க. ஆனா இவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தொடர்ந்து ஊதிக்கொண்டே இருப்பார். அன்வியரிட், forever piping songs, forever new. forever எப்பயுமே அந்த சாங்ஸ் பாடிட்டே இருப்பார், பைப்பிங் வாசிச்சுட்டே இருப்பார். forever new, புதுசாவே இருக்கும் அந்த சாங் இல்லைங்களா. இப்போ நம்ம சொன்னதான் 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சுன்னா ஒரு பாட்டு அவ்வளோதான் யூஸ் பண்ணி மன்மதராசா பாட்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. when I was doing +2 அந்த டைமில் வந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஊர் ஃபுல்லாக அந்த பாட்டை தான் கேட்டுருந்தாங்க இல்லையா. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் டிவிடியில் போட்டு தான் கேட்பாங்க, சிடி ஃபுல்லாக அதே பாட்டு தான் போட்டு அதையோ போட்டு நாள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகே, கொஞ்ச நாள் தான் ட்ரெண்டு மாறினோடனே அடுத்த சாங் அப்படியே மாறிடுச்சு. இப்போ குவிட் பண்ணுடா புதுசாக ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாஸ்டர்ல இருந்து. ஓகே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதை பாடிட்டு இருப்பாங்க, அடுத்து இன்னொன்று வந்துச்சுன்னா அது அப்படியே மாறிட்டே இருக்கும். ஆனால் இவருடைய சாங் அப்படி கிடையாது, இட் வில் forever be new, புதுசாகவே இருக்குமா இவருடைய அந்த மியூசிக். அடுத்து திரும்ப ஃபர்ஸ்ட் சீனுக்கு போறாரு. ஓகே, மோர் ஹாப்பி லவ், மோர் ஹாப்பி ஹாப்பி லவ். அந்த முன்னாடி அந்த லவ்வர்ஸ் துரத்தி ஓடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்றாரு, ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு பாருங்க, ஹாப்பி லவ், மோர் ஹாப்பி ஹாப்பி லவ், மேலையும் ஹாப்பி ஹாப்பி பவுஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியுது இல்லையா. அந்த சீன் depicted in the urn is full of joy. பார்க்குறப்ப இவருக்கு சந்தோஷம் இருக்கு. ஸோ அதுதான் திரும்ப he tries to escape the reality with the joy that he finds in the urn. ஆர்டிஸ்டிக் குவாலிட்டியை பார்த்து தன்னுடைய உண்மை நிலையை மறந்து அது கூட அப்படியே ஏதோ அந்த உலகத்தில் இவர் வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மோர் ஹாப்பி லவ், மோர் ஹாப்பி ஹாப்பி லவ், forever warm and still to be enjoyed. மேலே அதுதான் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, செகண்ட் ஸ்டான்ஸால லாஸ்ட் லைன், forever will thou love, நீ எப்பயுமே அவளை லவ் பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த லவ் எப்படி இருக்குமா, forever warm, வார்ம்னாக்க லைஃப்
இல்லைங்களா? கோல்டுனாக்க செத்து போயிட்டதை தான் கோல்டுன்னு சொல்லுவாங்க. வார்ம் வெல்கம், ஃபுல் ஆஃப் லைஃப்னு அர்த்தம். அந்த காதல் எப்பயும் ஒரு உயிரோடவே இருக்குமா, ஸ்டில் டு பி என்ஜாய்டு. அப்போனாக்க இந்த ஒரு முழுசா முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் தே கெட் மேரிட், இட் மீன்ஸ் தட் தே ஹவ் அச்சீவ் த கோல், என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, ஹி கெனாட் ஈவன் கிஸ் ஹர், முத்தம் கூட கொடுக்க முடியாது. அப்புறம் எங்கே போய் மேரேஜ் பண்ணுறது? ஸோ அப்போ அந்த ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டில் டு பி என்ஜாய்ட், ஃபார் எவர் வார்ம், ஃபார் எவர் பேண்டிங். இது ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம். பேண்டிங்னா மூச்சு வாங்குறது, ரன்னிங் ஓடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், ஓடுறப்ப அவங்களுக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கு, அந்த மீனிங் எடுத்துக்கலாம். இன்னொன்று பேண்டிங், லிவிங், மூச்சு வாங்குறதுங்கிறத நம்ம ஃபாரெவர் வித் லைஃப் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ போத் ஆர் அக்செப்டபிள் ஹியர், ஃபாரெவர் வித் லைஃப் அண்ட் ஃபாரெவர் யங். அவங்க ரெண்டு பேருமே எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த யூத்னஸ் வந்து மாறவே மாறாது, வயசு ஆகாது. வயசானாலும் ஸ்டைலு மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களை பார்த்து சொல்கிறேன். எத்தனை வருஷம் ஆனாலும் யூத்து மாறவே மாட்டீங்க அப்படிங்கிற. ஃபாரெவர் பேண்டிங், ஃபாரெவர் யங். ஆல் ப்ரீதிங் ஹியூமன் பேஷன்ஸ் ஃபார் அபவ். ஸோ இதில் ரெண்டு மூணு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ வித் எவ்ரி திங், யூ ஜஸ்ட் டேக் இட் லைக் திஸ். ஓகே, இங்கே ஆல் ப்ரீதிங் ஹியூமன் பேஷன்ஸ் ஃபார் அபவ். இப்போ நம்ம இந்த ஏர்னில் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன், அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கான், இட் இஸ் ஃபார் அபவ். எதை விட ஃபார் அபவா இருக்கு? ஆல் ப்ரீதிங் ஹியூமன் பேஷன், மனிதர்களுடைய வாழ்க்கை. அதாவது நம்ம போயட்டோடைய அந்த ஹியூமன் ப்ரீதிங் ஹியூமன் பேஷனை விட இது ஃபார் அபவா இருக்கான். எது? இந்த திங்ஸ் தட் ஹி ஹாஸ் சீன் இன் த கிரீஷியன் ஏர்ன், அது இதை விட உயர்வானதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நவ் ஹி ஃபீல்ஸ் அ லிட்டில் ஜெலஸ். என்னடா இது, ஒரு சாதாரண ஒரு ஏர்ன், அதில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இப்படி மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கு, ஆனால் நம்ம பொழப்பு இப்போ இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ அதுதான் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன ஆகுதான், தட் லீவ்ஸ் அ ஹார்ட். ஸோ ஹியர் யூ ஹாவ் சினெக்டாக்கி, a part standing for the whole. இங்கே ஹார்ட் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன். யாரு? நம்ம போயட்டை தான் சொல்றாரு. ஆனால் போயட்டுங்கிறத அவர் ஓப்பனாக சொல்லலை. அதை பார்க்குறப்போ ஒரு இதயத்துக்கு என்ன ஆகுது தெரியுமா அப்படிங்கிறார். அதை காயம்பட்ட இதயம் அப்படின்னாக்க என்ன, அது ஒரு மனுஷனை தான் குறிக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் அவர் சொல்றாரு. தட் லீவ்ஸ் அ ஹார்ட். எது? இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் அதில் இருக்க லைஃப் எல்லாம் பார்த்த உடனே அந்த இதயத்துக்கு என்ன ஆகுதான், ஹை சாரோஃபுல். நடக்கத்தானே செய்யும். எதிர்த்து வீட்டுக்காரன் மட்டும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கான், அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், பார்க்குறப்ப வயிறு எரியுது. That is what happens here. High sorrowful. நீ மட்டும் அந்த பொண்ணை எப்போ பாரு துரத்திக்கிட்டே இருக்க, நீ லவ் பண்ணிக்கிட்டே இருக்க, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க நான் ரூட் விட்டேன், ஃபேனி பிரான் துரத்தி விட்டாங்க, டிபி வந்துருச்சுன்ட்டு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு. Okay, his heart is highly sorrowful and cloyed. Cloyedனாக்க when too much of sweetness, தகட்டி போயிடுறது. எவ்வளோ தான் சாப்பிட முடியும், சக்கரை பொங்கல்லாம் மட்டும் எவ்வளோ சாப்பிட முடியும் இல்லையா? அந்த டூ மச் ஆஃப் ஸ்வீட்னஸ் சேர்ந்து அது தகட்டி வெறுப்பாய்க்கிறோம். தட் இஸ் கிளாய்டு. ஓகே, இங்கே என்ன டூ மச் ஆஃப் ஸ்வீட்னஸ் வந்துருச்சு, இந்த ஏர்னை பார்த்து எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, பார்த்து மனசு நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. தட் இஸ் கிளாய்டு. இந்த இதயத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதே நேரத்தில் இனிமையான விஷயங்கள் நிறைய பார்த்து இப்போ அதை பார்க்கறதுக்கு வெறுப்பாயிருச்சு இருக்கு. அ பர்னிங் ஃபோர் ஹெட். ஓகே, மேபி ஹிஸ் காட் ஃபீவர். கடுப்புல கண்டபடி அவருக்கு பார்த்து கண்ணை கட்டுதான். பர்னிங் ஃபோர்ஹெட் அண்ட் பார்ச்சிங் டங். பார்ச்சிங் டங்னாக்கா அப்படி தொண்டெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஓகே, தொண்டெல்லாம் காஞ்சு போயிடுச்சுங்கிறார், நாக்கு வறண்டுருச்சு அப்படிங்கிறார். ஓகே, விச் மீன்ஸ் தட் ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹிஸ் ஓன் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இப்படி நிஜமாலுமே காய்ச்சடிக்குது, தொண்டெல்லாம் காஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, இவர் மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கிறத தான் இந்த 2 லைன்ல சொல்றாரு. ஓகே, எதனால அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு? The permanence of art versus impermanence, mortality of the self. தீம் பார்த்தோம் இல்லைங்களா? that is the reason. ஸோ நம்மளால இப்படி ஒரு பெர்மனண்டான லைஃபை இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தம். அதைத்தான் சொல்றாரு. ஹை சாரோஃபுல் அண்ட் கிளாய்ட் லீவ்ஸ் அ ஹார்ட். ஏதோ ஒரு இதை பார்க்குறப்போ ஒரு இதயத்துக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறார். ஏதோ ஒரு இதயம் என்ன, இவரைத்தான் சொல்லிக்கிறாரு, அதை சொல்லிக்கல. ஓகே, ஓப்பனா நான் தான் அப்படிங்கிறது ஒத்துக்கல. பட் இட் இஸ் ஹெம், வி நோ தட்.
leaves a heart, high, sorrowful and fluent, a burning forehead and a parching tongue. Burning forehead, fever அடிக்கிற மாதிரி, நெத்தியை தொட்டு பார்த்தா தெரியும் இல்லையா, ஐயோ கொதிக்குது அப்படிங்கிறது. Parching is tongue, அப்படியே வறண்டு போயிருது, நாக்கு வறண்டு போயிருச்சு அப்படிங்கிறார். பிசிக்கல் அகனி அண்ட் மென்டல் அகனி வருது இருக்கு, அதை பார்க்குறப்ப. நெக்ஸ்ட் சீன் போறார் பாருங்க, fourth stanza. Okay, this is the picture in which you have a priest. அந்த ஹைஃபரை கூட்டு போற பலி கொடுக்கிறதுக்கு அந்த சீன் இது. Who are these coming to the sacrifice? So பிக்சரை பார்க்குறப்பே தெரியுது, you can understand that they are going to do a sacrifice. Okay, சில டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இப்போ காலேஜஸ்லாம் ஸ்கூலில் முன்னாடி பிஜியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் கிளாஸ் டீச்சர் கொடுத்துருந்தப்ப ஐ லாஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் லீவ் லெட்டர் இன் இங்கிலீஷ். எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷில் தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறது. ஓகே, அதுக்கே பாதி பேர் லீவ் போட மாட்டோம், அதுக்குன்னே வந்துடுவாங்க. அதர்ஸ் ஏன் நம்மளே லீவ் லெட்டரில் சொன்னால் என்ன காரணமாக இருந்தாலும் சொல்லுவோம், நோ ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐம் அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ். ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ் தான், ஊருக்கு போனாலும் அதுதான், அண்ணன் தங்கச்சி யாருக்கோ கல்யாணம்னாலும் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் தான், அப்படி தான் எழுதுவோம். அதில் வந்து கெடா வெட்டுக்கு என்ன சார் இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அது டவுட் கேட்பாங்க. ஸோ சாக்ரிஃபைஸ் தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆனால் லெட்டர்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, கோட் கட்டிங் செரமனி. நோ, ஆஸ் ஐ வாண்ட் டு கோ டு கோட் கட்டிங் செரமனி, கைண்ட்லி கிவ் மீ லீவ் அப்படின்ட்டு எழுதுவாங்க. கோட் கட்டிங் செரமனி அதுதான் இங்கே நடக்குது. யூ ஹாவ் அ கோட் கட்டிங் செரமனி. இட்ஸ் ஆக்சுவலி ஹைஃபர் கட்டிங் செரமனி. ஹைஃபர்னா கண்ணுக்குட்டி. ஓகே ஓகே, சாக்ரிஃபைஸ்க்கு யாரா இவங்க எல்லாம் மொத்தமாக கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா ஊனா கையில் கொடி பிடிச்சிட்டு என்னது போராட்டம்னு கிளம்பிடுறாங்க அப்படிங்கிறாரு. இந்த அடுத்த சீனை பார்த்துட்டு, டு வாட் கிரீன் ஆல்டர். ஆல்டருங்கிறது பலிப்பீடம், இங்கே வச்சு தான் பலி கொடுப்பாங்க. அது எப்படிப்பட்ட இடமா? கிரீன் ஆல்டர். வை இட்ஸ் இட் கிரீன்? பிகாஸ் இட் இஸ் பாஸ்டரல். ஸோ செடி கொடியெல்லாம் நிறைஞ்சது, முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, சில்வன் ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆல்டருக்கு வந்துட்டு இருக்காங்க. யார் இவங்கெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓ மிஸ்டீரியஸ் ப்ரீஸ்ட். அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார். அவர் யாரு? ஹீஸ் அ ப்ரீஸ்ட். அப்பியரன்ஸ்ல தெரியுது. எப்படியாப்பட்ட ப்ரீஸ்ட்? மிஸ்டீரியஸ் ப்ரீஸ்ட். பார்க்கறதுக்கு ஒரு டைப்பை தெரியுறாரு. நம்ம நித்தி மாதிரி இருப்பார் போல. எங்கடா போயிட்டு இருக்கீங்க? தனியா கைலாசம் ஆரம்பிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஓ மிஸ்டீரியஸ் ப்ரீஸ்ட், லீடஸ் தாவ். லீடஸ்னா லீடு, முன்னாடி அப்படி போயிட்டு இருக்காரு. உன்னோட கேங்குக்கு நான் தான்டா லீடு அப்படிங்கிற மாதிரி இவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. யாரை லீட் பண்ணிட்டு இருக்காரு? தட் ஹைஃபர். ஃபர்னா ஒரு கண்ணுக்குட்டி, யங் ஒன் ஆஃப் அ கவ். அந்த ஹைஃபருக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னைக்கு நம்மள பிரியாணி போட போறாங்க அப்படின்ட்டு. அதனால அது என்ன செய்யுது? இட் இஸ் லோவிங். லோவிங் இஸ் சவுண்ட், கத்து. எங்க? வானத்தை பார்த்து கத்து. ஐயோ என்னை காப்பாத்து, கடவுளே என்னை காப்பாத்து அப்படிங்குது. கடவுள் சொல்றாரு, தம்பி உன்னை பலி கொடுக்கறது எனக்கு தான், என்கிட்ட நீ கேட்கிறிய அப்படிங்கிற மாதிரி சொல்றார். லோவிங் அட் த ஸ்கைஸ் அண்ட் ஆல் ஹர் சில்கன் ஃபிளாங்க்ஸ். இங்க ஹர்ங்கிறது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஹைஃபர். அந்த ஹைஃபரோட டிஸ்கிரைப் பண்றாரு. எப்படி இருக்கான்? சில்கன் ஃபிளாங்க்ஸ். ஃபிளாங்க்னாக்க உடம்பு பக்கம், சைடுன்னு அர்த்தம். ஃபிளாங்க்னா சைடு. ஓகே, அதாவது சைடை சொல்லுவாங்க. ஹைஃபரோட ரெண்டு சைடும் எப்படி இருக்கான்? சில்கன், ரொம்ப சாஃப்டான இடமா. அது எப்படி இருக்கான்? வித் கார்லண்ட்ஸ் ட்ரெஸ்ட். கார்லண்ட் பூக்கள், மாலை. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லையா, தண்ணி தெளிச்சு பூவெல்லாம் மாலையெல்லாம் போட்டு கெடா விட்டுவாங்க. அந்த மாதிரி தான் கார்லண்ட் எடுத்து அலங்கரிச்சு அதை கூட்டிட்டு போறாங்க. எங்கடா போறீங்க அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்கிறேன். வாட் லிட்டில் டவுன் பட் ரிவர் ஆர் சீஷோர். எங்க இருந்து வந்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்கறாங்க. எங்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து எங்க இருந்து வந்திருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்கிறாரு. வாட் லிட்டில் டவுன் பட் ரிவர் ஆஃப் ஆர் அ சீஷோர். ஏதோ ஒரு ஆத்து பக்கத்துலயோ கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லிட்டில் டவுன்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல ஆர் மவுண்டன் பில்ட் வித் பீஸ்ஃபுல் சிட்டடல். லிட்டில் டவுன்ல இருந்து வந்தீங்களா இல்ல மவுண்டன்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மவுண்டன் எப்படியாப்பட்டதான்? அங்க ஒரு சிட்டடல் இருக்குமா. சிட்டடல்னாக்க கோட்டை, பேலஸ். எப்படியாப்பட்டது? பீஸ்ஃபுல் சிட்டடல். இதெல்லாம் இது எதுவுமே அந்த பிக்சர்ல கிடையாது. தெரியறதெல்லாம் ஒரே ஒரு ப்ரொசஷன், ஒரு ப்ரீஸ்ட் இருக்காரு, ஹைஃபரை பிடிச்சிட்டு இருக்காரு, கூட மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் தெரியுது. அதை பார்த்துட்டு மீதி இருக்க இதெல்லாம் இவர் இமேஜினேஷன்லேயே சொல்றாரு. நான் பிக்சர்ல இல்ல, இருந்தாலும் இவர் பாருங்க அன்ஹர்ட் மெலடி மாதிரி மனசு கண்ணில் இது எல்லாத்தையும் அவரே சொல்றாரு. எந்த ஒரு லிட்டில் டவுன்ல இருந்து வந்தீங்க? ரிவர் பக்கத்துலயா, கடல் பக்கத்துலயா, மவுண்டன்ல இருந்து வந்தீங்களா? அங்க ஒரு சிட்டடல் இருக்கா அப்படின்ட்டு கேட்கிறார். ஸோ இந்த லிட்டில் டவுன் இப்ப எப்படி ஆயிடுச்சான்? இஸ் எம்டீட் ஆஃப் திஸ் ஃபோக். ஃபோக்னா மக்கள்.
யாரு? இந்த ஹைஃபர், இந்த சாக்ரிஃபைஸ்க்கு போயிட்டு இருக்க மக்களை பார்த்து சொல்றாரு. இந்த மக்கள்லாம் அந்த டவுன்ல இருந்து வந்துட்டதுனால அது எப்படி இருக்கான்? எம்டி ஆயிடுச்சான். எது? அந்த டவுன் இஸ் எம்டீட். ஓகே, என்னைக்கு? திஸ் பயஸ் மார்னிங், ஒரு நல்ல நாள். பயஸ்னாக்க ஒரு முக்கியமான நாள், புரட்டாசி சனிக்கிழமை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் பயஸ் மான். எதனால இது பயஸ் மான்? ஏன்னா எல்லாருமே சேர்ந்து பலி கொடுக்கறதுக்காக கடவுளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பேகன்ஸ் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்டியன்ஸோடைய பிலீஃப் இதெல்லாம். ஸோ நம்ம இதுல கெடா வெட்டு இதெல்லாமே ஒரு பங்கா இருக்கு இல்லைங்களா? கடவுள் நம்பிக்கையில இதெல்லாமே நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைட். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கு. திஸ் பயஸ் மான். எங்க போனீங்க? எந்த டவுன்ல இருந்து வந்தீங்க? அது இப்போ எம்டி ஆயிருக்கும்ல, இவங்கெல்லாம் வந்துட்டதுனால அப்படிங்கிறாரு. அண்ட் லிட்டில் டவுன், அந்த லிட்டில் டவுனை சொல்றாரு, தை ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் எவர் மோர். இப்ப இங்க இவ்வளவு நேரம் ஏர்னை பார்த்து பேசிட்டு இருந்தாரு, ஏர்னை பார்த்து சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப யாரை பார்த்து பேசுறாரு? அந்த லிட்டில் டவுனை பார்த்து சொல்றாரு. இத்தனைக்கு அந்த லிட்டில் டவுன் கூட அந்த பிக்சர்ல கிடையாது, இமேஜினேஷன்ல அந்த லிட்டில் டவுனை பார்த்து சொல்றாரு. தை ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் எவர் மோர் வில் சைலண்ட் பி. லிட்டில் டவுன், உன்னோட ஸ்ட்ரீட் இதுக்கு மேல எப்பயுமே அமைதியா தான் இருக்கும் அப்படிங்கிறார். எதனால? அங்க இருக்கவங்க தான் எங்க இருக்காங்க? எல்லாம் இங்க பலி கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டு வந்துட்டாங்க. And not a soul to tell why they are desolate. சப்போஸ் வேற யாரும் வராங்க, அந்த டவுனுக்கு வராங்க, லிட்டில் டவுனுக்கு வராங்க, வந்துட்டு பாக்குறாங்க, ஏன்டா எம்டியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு யார்கிட்டனா கேட்கலாம், ஏன் இந்த டவுன் லிட்டிலா எம்டியா இருக்கு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா அதை சொல்றதுக்கு கூட அங்க ஆள் இல்லை. நாட் அ சோல் டு டெல் why the what desolate. desolateனா deserted, யாருமே இல்லாம இருக்குது, எம்டி. ஓகே, எதனால இந்த இடம் எம்டியா இருக்குன்ட்டு அடுத்தவங்களுக்கு சொல்றது கூட அங்க ஒரு ஆள் கிடையாது. ஓகே, can never return. அந்த இடத்துக்கு யாருமே திரும்ப வரவும் மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்களால சொல்ல முடியாது. ஏன் திரும்ப வர மாட்டாங்க? எல்லாம் பலிக்கு கொடுத்து போனவங்க தான் அப்படியே அதோட ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க இல்லையா? பிக்சர்ல முடிச்சுட்டு திரும்ப பார்ட் 2 யாரும் செதுக்குனாங்களான்னு தெரியல. ஸோ அது திரும்ப வரமாட்டாங்க. ஏன் போனாங்க, திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு கூட அங்க ஒருத்தரும் கிடையாது. அதனால அந்த ஸ்ட்ரீட்லாம் எப்பயுமே எப்படி இருக்கும்? சைலண்டா இருக்கும் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸா, perhaps the important one where you find the theme of the poem. என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்ல போறார். ஓ Attic shape. திரும்ப யார சொல்றாரு? நம்ம கிரீஷியன் ஏர்னை தான் சொல்றாரு. ஸோ Attic அப்படிங்கிறது ரிலேட்டட் டு கிரீக், அட்டிஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு there is a place. ஓகே, there is a place in Greek. அந்த இடத்துல இருந்து வந்ததுனால இதை அப்படி சொல்றாரு. ஆட்டிகா கோல்டு கம்பெனி, அந்த ஆட்டிகா தான். அட்டிகாங்கிறது இட்ஸ் அ பிளேஸ் இன் கிரீக். ஸோ அங்கே இட்ஸ் இஸ் நோன் ஃபார் கல்ச்சுரல் அண்ட் ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த இடத்துல இருந்து நீ வந்தியா அப்படிங்கிறாரு. ஆட்டிக் ஷேப். ஓ ஆட்டிக் ஷேப். ஃபேர் ஆட்டிடியூட், அப்பியரன்ஸ் சொல்றாரு. ஆட்டிடியூடுங்கிறது மனநிலை இல்லைங்களா? மனம் வந்து முகத்துல தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு இது அழகா இருக்கு, அதனால இதை ஃபேர் ஆட்டிடியூட் அப்படிங்கிறாரு. ஆட்டிக் ஷேப், ஃபேர் ஆட்டிடியூட் ரெண்டுமே எதை குறிக்குது? நம்ம ஏர்னு தான் குறிக்குது. வித் பிரெட். பிரெட்னாக்க இன்டர் கம்போஸ்ட், மிக்ஸ்டுன்னு அர்த்தம். பின்னப்பட்ட, பின்னி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜடை பின்ற மாதிரி ஒண்ணு கூட ஒண்ணு இணைஞ்சிருக்குது. இதுல எதெல்லாம் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு? ஆஃப் மார்பிள் மென் அண்ட் மெய்டன் ஓவர்ராட். ஓவர்ராட் இஸ் டூ மச், நிறைய. அடுத்து இன்னும் கண்டினியூ ஆகுது என்ன டூ மச் இருக்கு அப்படின்ட்டு. ஆண்கள், இளைஞர்கள், இளைஞிகள், இளைஞி இல்லையா, அந்த மாதிரி யூத் நிறைய இருக்காங்க. ஓவர்ராட். இன்னும் வேற என்ன இருக்கு? வித் ஃபாரஸ்ட் பிரான்ச்சஸ் அந்த ட்ராடன் வீட், கொடிகள். வீடுனா ஆக்சுவலா கலை அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செடிகள் தான். இங்க அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லை. ட்ராடன் நிறைய மிக்ஸ் ஆயிருக்கிறது. ஓகே, ட்ராடன் வீட், செடி கொடிகள்லாம் நிறைஞ்சிருக்கு. யூத், மென் அண்ட் விமன் இவங்கெல்லாம் நிறைய. அதுல they were intercomposed in this fair shape and fair attitude அப்படிங்கிறார். அது திரும்ப என்ன சொல்றாங்க? thou silent form. திரும்பவும் பாருங்க, அதே டேர்ம் தான், சைலண்ட்னு சொல்றாரு. எதை சொல்றாரு? நம்ம ஏர்னதான் சொல்றாரு. thou silent form dost tease us out of thought. இது என்ன செய்தான்? அஸ்ங்கிறது மனிதர்கள். இந்த சைலண்ட் ஃபார்மான கிரீஷியன் ஏர்னை பார்க்கிறவங்கள அது என்ன செய்தான்? இட் டீசஸ், நம்மளை கிண்டல் பண்ணுதான். எப்படி என்ன செய்தான்? இவ புரிஞ்சுக்கவே முடியாதான் நம்மளால. என்னடா நடக்குது, எதனால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இட் வில் டீசஸ் அவுட் ஆஃப் தாட். அவுட் ஆஃப் தாட்னா எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இது இருக்கு அப்படிங்கிற, புரிஞ்சிக்க முடியாத விஷயமா இது இருக்கு அப்படிங்கிறார்.
இதே மாதிரி தான் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்க முடியாததா இருக்கு. அது என்னது? ஆஸ் தட் எட்டர்னிட்டி. எட்டர்னிட்டி லைஃப் ஃபார் எவர். இதுல கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. ரெண்டை கம்பேர் பண்றாரு. இதுல சைலண்ட் ஃபார்மும் எட்டர்னிட்டியும் ஒரே மாதிரியான விஷயம் அப்படிங்கிற. எதனால? ரெண்டு என்ன செய்யுமா? they will tease us out of thought. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்பாற்பட்ட விஷயங்களாம். எது? எட்டர்னிட்டியும் இந்த கிரீஷியன் ஏர்னும். ஸோ பெர்மனன்ஸ், எட்டர்னிட்டி இஸ் பெர்மனன்ஸ். அதனால தான் ஆர்ட் வந்து பெர்மனன்ட் அப்படிங்கிறது தான் இதுல திரும்ப சொல்றாரு. இட் டீசஸ் us, இட் லைக் மேக்ஸ் ஃபன் ஆஃப் us. எதனால? நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறதுனால நம்மளை பார்த்து அது சிரிக்கிறான். ஹே, என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான். எது? நம்ம கிரீஷியனும் அப்படி சொல்லுது, எட்டர்னிட்டியும் சொல்லுது. ஆஸ் டத் எட்டர்னிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கோல்ட் பாஸ்டரல். திரும்ப ஒரு பெர்சானிஃபிகேஷன் தான். எதை சொல்றாரு? கோல்ட் பாஸ்டரல்ன்ட்டு நம்ம ஏர்னை தான் சொல்றாரு. கோல்ட் பாஸ்டரல், கோல்டு, லைஃப்லெஸ். இப்போ இவ்வளவு நேரம் ஃபுல் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு எப்படி சொல்றாரு? கோல்ட் பாஸ்டரல் அப்படிங்கிறாரு. பாஸ்டரல் பாஸ்டரல் சீன்ஸ் இருக்கிறதுனால, ஸோ மேபி அப்படியே இருக்கிறதுனால, பல வருஷமா மாறாம பெர்மனண்டா அப்படியே இருக்கிறதுனால, எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கிறதுனால சொல்றாருன்னு வச்சுக்கலாம். கோல்ட் பாஸ்டரல். when old age shall this generation waste. வேஸ்ட்னா வேஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல, டெஸ்ட்ராய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்ன செய்யுமா? ஓல்டேஜ் என்ன செய்யுமா? இந்த ஜெனரேஷனை அழிச்சிரும். எப்ப இருந்தாலும் நடக்கிறதா. ஓல்டேஜ் வந்து இந்த ஜெனரேஷன் இல்லாம போயிடும். ஆனா thou shall remain. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இல்லாம போயிடும் இன்னொரு 50 வருஷத்துல. ஆனா நீ என்ன செய்வ? you will be there in midst of other O means problems, troubles இல்லையா? மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸோட நீயும் இருப்ப அப்படிங்கிறாரு. இவர் சொல்றத பார்த்தா நம்ம ஏர்னும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வருது இல்லையா? ஸ்கூல்ல சொல்லுவாங்க, அந்த டீச்சர்ஸ் ஜோக் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? மாடியில கிளாஸ் இருந்திருக்கு. ஸோ டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. இங்கிலீஷ் வாத்தியார்னு வச்சுக்குவோம். இங்கிலீஷ் வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. வெளியில ஜன்னலுக்கு வெளியில 2 குரங்கு சத்தம் போட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு. ஸோ பசங்களாம் என்ன பண்றாங்க? ஆப்வியஸா தேர் லுக்கிங் அட் இட். வெளியில தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு? டேய், நான் உள்ள இருக்க, நீ என்னடா வெளியில குரங்க பார்த்துட்டு இருக்க அப்படின்னாராம். அவரே குரங்கு அப்படிங்கிற மீனிங் ஆயிருது. நான் உள்ள இருக்கப்ப என்னடா வெளியில குரங்க பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி இவர்கிட்ட சொல்றாரு, மற்ற பிரச்சனையோட நீயும் இருப்ப அப்படிங்கிறாரு. இருக்கிறது எப்படியாப்பட்டு இருப்பாமா? than us. அதான் in midst of other than us a friend to man. இது யாரு? நம்ம ஏர்ன். மனிதர்களுக்கு ஒரு நண்பனா இருப்பாராம். இருந்து மனிதர்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுமா. to whom thou sayest. whomங்கிறது இங்க மனுஷங்க, இந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது ஒரு சொல்யூஷன் சொல்லுமா. thou sayest என்ன சொல்லுமா? beauty is truth, truth beauty. ஓகே, இதுதான் மீனிங். ட்ரூத் அண்ட் பியூட்டி ஆர் ஒன் அண்ட் த சேம். ஓகே, அழகு உண்மை ரெண்டும் ஒண்ணுதான். அழகா இருக்கிறதுல உண்மை இருக்கும் அப்படிங்கிறார் இல்லையா? ஆனா நம்மளுடைய இதுல வந்து எல்லாமே மாறு இல்லையா? இனிக்கே பேசுவாங்க, நம்பாதீங்க அப்படின்னு தான் நம்ம இதுல சொல்லுவாங்க, கல்ச்சுரல் ஐடியாஸ். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. உண்மையான அழகு, அழகுல தான் உண்மை இருக்கு, உண்மைதான் அழகானது அப்படிங்கிறார். ஸோ இது உனக்கு தெரிஞ்சா போதும். தட் இஸ் ஆல் you know on earth and all ye need to know. இந்த கொட்டேஷன்ல இருக்கிற டேர்ம் யார் சொல்றது? நம்ம ஏர்ன் சொல்றது. யாருக்கு? மனிதர்களுக்கு சொல்லுது. எதுக்காக? when they have problem. ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுது இல்லையா? அஸ்கலக்கடி லாலா சுந்தரி கோலா கொப்பர கொய்யா இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டிப்பிடி உன்னை லவ் பண்ணிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது சொல்லுது. இவருதான் விஜயகாந்துக்கு கவுண்டமணி சொல்லி அனுப்புவாரு, நீ மாத்தி சொல்லிட்ட அப்படின்னு திரும்ப சொல்லி அனுப்புவாப்புல. அஸ்கலக்கடி லாலா சுந்தரி கோலா கொப்பர கொய்யா அப்படிங்கிற மாதிரி பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. இது தெரிஞ்சா போதும் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுல எப்படி விஜயகாந்த் போய் அடி வாங்குவாரோ அந்த மாதிரி தான் நமக்கும் ஆயிரும், இதை மட்டும் போயிட்டு சொல்லிட்டு இருந்தோம்னா. ஓகே, ஆல் தட் ஹி வாண்ட்ஸ் டு டூ இஸ் த பிரைஸ் த பியூட்டி ஆஃப் தி ஏர்ன். அழகுணர்ச்சி, ஆர்ட். இங்க பியூட்டிங்கிறது எதை சொல்றாரு? பெர்மனன்ஸ் ஆஃப் ஆர்ட். அழகு அப்பியரன்ஸை மட்டும் சொல்லல, he means art, artistic beauty. so that is where truth lies. so இது உங்களுக்கு புரிஞ்சிட்டா போதும். யாருக்கு? மனிதர்களுக்கு. that is all ye know on earth and all ye need to know. வாழ்க்கையில நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்ன் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறார்.
So you'll have to remember the terms by which the poet refers or calls the urn. என்னென்ன terms யூஸ் பண்றாருங்கிறது வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சீன் பை சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன சீன் இருக்கு அப்படின்ட்டு. கடைசியா அந்த ஒரு 4 லைன். ஃபியூச்சர்ல எல்லாரும் இந்த ஜெனரேஷன் போய் இன்னொரு ஜெனரேஷன் வந்தா அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா நீ இருந்து இந்த அட்வைஸை தான் நீ கொடுப்ப அப்படின்ட்டு சொல்றார். பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஹோல் ஸ்டான்ஸா. ஸோ இது ரெண்டா பிரிச்சாக்க ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஐ வாண்டட் டு கிவ் இட் இன் அ சிங்கிள் ஃப்ளோ, பிரேக் இல்லாம அப்படியே கண்டினியூஸா பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே வீடியோ பார்த்தாச்சு. ஸோ சப்போஸ் இஃப் யூ ஃபைண்ட் இட் அ பிட் லென்த்தி, கேன் பாஸ் இட் அண்ட் வாட்ச் இட் whenever you have time. Okay, so all the best for your preparation. So next video la we'll continue.